அக்கா, உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். இனிமே என் பையனோட கல்யாண விஷயத்துல நீங்க தலையிடாதீர்கள். ஆ, வடிவு இருந்துட்டு நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்ட கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மாறி இருந்துட்டு, அக்கா பதிலுக்கு பதில் பேசினேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் 2 பேர் மேலேயும் நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். அதுவும் உங்கள் மேலே நான் ரொம்பவே மரியாதை வச்சுருக்கேன். இதனால் வரைக்கும் நான் உங்களை என் கூட பிறந்த அக்கா மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இப்போ தான் என் பையனோட கல்யாணமே கைகூடி வந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் இப்படியெல்லாம் பேசாதீங்கக்கா. உங்களுக்கு எல்லாம் புண்ணியமாக போகும். எங்கடா என் பையனுக்கு கல்யாணமே ஆயிடாமல் போயிடுமோன்னு நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வேதனையோடு இருக்கும் தெரியுமா? எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்ட ஒரு வரன் வந்திருக்கு. அந்த வரனை மட்டும் கெடுத்து விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வடிவு இருந்துட்டு மாதிரி நான் சொல்கிறத கேளு, எல்லாமே நம்ம குடும்ப நன்மைக்காக தான் சொல்கிறேன். போதும்க்கா, வேண்டாம். நம்ம குடும்ப நன்மைக்காக குமார் மேலே நீங்கள் உண்மையாக பாசம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அரசியை அவன் மனசார விரும்பினான்ல, நீங்கள் எப்பாடுபட்டாவது அவனுக்கு நீங்கள் அரசியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமே. ஆனால் நீங்கள் அப்படி யாருமே பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்நேரம் அரசி மட்டும் இந்த வீட்டில் இருந்திருந்தா இவன் இப்படியெல்லாம் நடந்திருப்பானா? இவன் எந்த அளவுக்கு திருந்தி வாழ்ந்திருப்பான்? இவனை ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருப்பானே. இவனுக்கு கல்யாணம் ஆனால் மட்டும்தான்க்கா எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.